நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இஷான், நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா? உனக்கு தெரியுமா, எனக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வந்துச்சு. அதனாலதான் உன்னை விட்டுட்டு நான் படு கிளம்பி வந்துட்டேன். அங்க ஒரே தூசி, வெயில், வேர்வை, அதுல உன் தகரடப்பா ஸ்கூட்டர் வேற. அந்த ஸ்கூட்டர் பக்கத்துல நிக்கிறதுக்கு அப்படியே கார்ட்டூன் மாதிரி ஃபீல் பண்ண. அங்க எல்லாரும் என்னையே தான் ஊத்து ஊத்து பாத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல. கார்ட்டூன் கேரக்டர் மாதிரியே இருந்தல்ல. நிஜமாவா? இல்ல, நான் சொல்ல வந்தது, என்னால உனக்கு தேவையில்லாம நிறைய டென்ஷன் இல்ல. ஐம் சாரி. எதுக்கு சாரி சொல்ற? அது என்னால தானே உனக்கு இவ்வளவு கஷ்டமோ, அதனாலதான். அப்புறம் இன்னொன்னு, ரொம்ப தேங்க்ஸ். இப்ப எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற? இல்ல, என் மேல கோவப்பட்டு நீ எங்க இருந்து போன, அப்புறம் எனக்காக திரும்பி வந்த. உனக்காகவா? ஹலோ, நான் உனக்காக ஒண்ணு திரும்பி வரல. நான் திரும்பி வந்தது உன்னோட ஃபேமிலிக்காக. உன் வீட்ல இருக்கிறவங்களுக்கு அவ்ளோ டென்ஷன் ஆயிடுச்சு. கடவுளே, என்னால பார்க்க முடியல. நீ பெரிய இவ, நீ பாட்டுக்கு உன் கேர்ள் ஃப்ரெண்டோட சுத்திட்டு இருந்த. உன்னால வீட்டுக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணி சொல்ல முடியல. நான் கேர்ள் ஃப்ரெண்டோடயா? உன்னோட ஸ்கூட்டர் சொன்ன. உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஒரு பொண்ண ஒருத்தன் சகிச்சுக்கிறானா, அந்த பொண்ணு மேல அவ ரொம்ப 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 காதல் வச்சிருக்கான்னு அர்த்தம். நீ அந்த தகர டப்பாவை இவ்ளோ சகிச்சுக்கிறேனா, ஐ அம் 1000% ஷூர் உனக்கும் அந்த தகர டப்பாக்கும் ஏதோ அஃபேர் இருக்கு. ஹலோ, நீ என்ன நினைக்கிற? உன்னை திரும்ப கூப்பிட்டு நான் வந்ததுனால உன் மேல கோவம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் உன் மேல ரொம்ப கோவமா இருக்கேன். ஓகே, உன் தகர டப்பா ஸ்கூட்டர்ல உட்காந்து இன்சல்ட் ஆன மாதிரி இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில இன்சல்ட் ஆனதே இல்ல. உன் மேல நான் ரொம்ப கோவமா இருக்கேன் இஷான். சோனா, இது பாரு, நான் தான் உன்ட்ட சாரி சொல்லிட்டேன்ல. அதுக்கப்புறமா நீ இவ்வளவு கோவமா இருந்தா என்ன அர்த்தம்? அதுவும் இல்லாம நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை வெளியவே கூட்டிட்டு போனேன். உனக்கு இப்படி ஆகி போச்சு. ஒரு நாள் கூட உன்னை என்னால சந்தோஷமா வச்சுக்க முடியல. நான் சுத்த வேஸ்ட் சோனா. ஐயோ, நீ ஒண்ணு வேஸ்ட் இல்ல. வேஸ்ட்னா உன்னோட அந்த தகர டப்பா தான். நீ என்ன சந்தோஷப்படுத்த ஆசைப்படுறல? ஏய் சோனா, என்ன கேள்விப்பா இது? வெரி குட் இஷா, நீ ஒரு வேலை பண்ணு. யூ ஜஸ்ட் பை a கார். ஒரு கார் வாங்கிடு. எப்படியோ இதுக்கப்புறம் என்னைக்கோ நான் உன்னோட தகர டப்பா ஸ்கூட்டர்ல உட்காந்து வெளியே வர மாட்டேன். அதை விட பெட்டர், கார் வாங்குறதுக்கு முன்னாடி நீ ஒரு முக்கியமான வேலை பண்ணணும். அந்த தகர டப்பா ஸ்கூட்டரை வித்துரு. ஜஸ்ட் செல் இட், டிஸ்கார்ட் இட். பெரியம்மா ப்ளீஸ், இதெல்லாம் பார்த்தாது. எனக்கு எப்படி ஒரு 3000 ரூபாவது தேவைப்படும். இஷான், உனக்கே நல்லா தெரியும் உன்னோட டப்பா ஸ்கூட்டரை ரெடி பண்றதுக்கு 10 பைசா கூட கொடுக்க மாட்டேன். நீயும் கெஞ்சாத. பேசாம ஒரு புது ஸ்கூட்டரை வாங்கிக்கிட்டா என்னவா? சுஹானா, சுஹானா, லுக், பிரேக் சுஹானா. காளி பாபா, கார் வாங்குறதுக்கு முன்னாடி நீ ஒரு முக்கியமான வேலை பண்ணணும். அந்த தகர டப்பா ஸ்கூட்டரை வித்துரு. ஜஸ்ட் செல் இட், டிஸ்கார்ட் இட். ஓஹோ, நீ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? கொசுவலைக்குள்ள எங்க கொசு வரும்? நீ எந்த கொசு அடிக்கிறேன்னு எனக்கு தெரியல. போதும் போதும், இந்த மாதிரி கை தட்டுறத நிறுத்து. எனக்கு தூக்கம் வருது. சும்மா கை தட்டிக்கிட்டு கொசு காது கிட்ட வந்து பாட்டு பாடுது. உங்களால எப்படி நிம்மதியா தூங்க முடியுது? கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஓஹோ, என்னம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்ப நீயே சொல்லு, இந்த மாதிரி கை தட்டிக்கிட்டே இருந்தா நான் எப்படி தூங்குறது? எங்க இருந்து தூங்குறது? கொசு வலைக்குள்ள இவ்வளவு கொசு இருந்ததுன்னா எப்படி நிம்மதியா தூங்க முடியும்? இப்படி வரதுக்கு நீங்க தான் காரணம். ஒழுங்கா இதை மூடிட்டு போயிருந்தா இப்படி வந்திருக்குமா? பாரு, தேவையில்லாம பேசாத. நான் இங்க இருந்து வெளியே போகும்போது மெதுவா இதை தூக்கிட்டு அப்புறம் இதை டக்குன்னு வச்சுட்டு தான் போறேன். டக்குன்னு மூடுனீங்க. ஏன் தான் இப்படி போய் சொல்றீங்களோ தெரியல. நான் எழுந்து பார்க்கும்போது இந்த பக்கம் அப்படியே திறந்திருந்தது. நான் தான் எடுத்து மூடினேன். அட, நான் அந்த பக்கமா எங்க இறங்க போறேன்? எனக்கு அங்க வேலையே கிடையாது. இது பாரு, சரி விடு. எங்க இருக்கு கொசு? காட்டு காட்டு.
எல்லாம் உன் பிரம. பிரமையா? இங்க பாருங்க, என் காதுக்கு நல்லா கேக்குது. கொஞ்சம் சைலண்டா இருந்து கேளுங்க. கேக்கும் பாருங்க. எங்க இருந்து சத்தம் வருது? இது கொசுவோட சத்தமா இல்ல உன்னுடைய இதய துடிப்பா? கிழவனுக்கு திமிர பாரு. என் இதய துடிப்பு உங்களுக்கு கொசு பாட்டு பாடுற மாதிரி இருக்கா? அது என்ன கேட்டா அடாடா, கொஞ்ச நேரம் அசையாம இருந்திருக்கலாம்ல. பாருங்க, இப்ப அந்த கொசு பறந்து போயிடுச்சு. பறக்கத்தானே செய்யும். கண்ணாடி போடலன்னா உனக்கு முகம் கூட தெரியாது. இதுல உனக்கு கொசு தெரியுமா? ஓ, அது என்னமோ வாஸ்தவம் தான். இங்க பாருங்க, நீங்க எனக்கு அந்த கண்ணாடி எடுத்து கொடுத்துட்டு கூடவே டார்ச்சையும் எடுத்து கொடுங்க. சார்தான் இதை சொல்லிட்டு நானும் மாட்டிக்கிட்டேனா? சீக்கிரம். இரு பொறுமையா இரு. இத பிடி. ஏன் அடிக்கிற? குடுக்கறல்ல. கண்ணாடியை போட்டுக்கிட்டு அடிக்க போறாளாம். இந்த பக்கம் டார்ச் அடிங்க. கண்டிப்பா இங்கதான் இருக்கணும். ஐயோ, இந்த கொசுவை பாத்தீங்களா? மனுஷனை விட ரொம்ப சாமர்த்தியமா இருக்கு. லைட் அடிச்ச உடனே அது எங்கேயோ பறந்து போயிடுச்சு. இங்க பாரு. உன்னை பார்த்த பயத்துல கொசு என்ன மனுஷனே பயந்து ஓடி போயிடுவான். இருங்க, அசையாதீங்க. அப்படியே இருங்க. வாய் மூடுங்க. அடச்சே, மறுபடியும் அந்த கொசு பறந்து போயிடுச்சு. காயத்ரி, என்ன பண்ற? வலிக்குது, அடங்க மாட்டேங்கிறீங்க. தயவு செஞ்சு எனக்கு ஒரு உண்மையை சொல்லிடு. இத்தனை வருஷம் கல்யாண வாழ்க்கையில நீ இதுவரைக்கும் எவ்வளவு கொசு அடிச்சிருக்கேன்னு சொல்ல முடியுமா? நல்ல கதையா இருக்க. நான் என் வாழ்க்கையில எவ்வளவோ கொசு அடிச்சிருக்கேன். அதெல்லாம் என்ன கணக்கா வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? இப்ப எதுக்கு அதை கேக்குறீங்க? இல்ல, இதுக்கு நீ பதில் சொன்னா எனக்கு வேற ஒரு விஷயம் தெரிஞ்சிடும். அதாவது இந்த கொசு அடிக்கிற சாக்குல நீ என்ன எவ்வளவு தடவை அடிச்சேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதுவா கதை? நான் இனிமே கொசு அடிக்க மாட்டேன். கொசு கடியிலே படுத்து தூங்குங்க. இங்க பாரு காயத்ரி, அதுக்குள்ள கோச்சிக்கிட்டா. இப்ப கொசுவை நான் தான் அடிச்சு ஆகணும். ஆனா இதுல காயத்ரிய கடிச்ச கொசு எதுன்னு தெரியலையே. என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதே. இங்க உட்கார்ந்துருக்கா. டார்ச் ஆஃப் பண்றேன், இல்லன்னா பறந்து போயிடும். ஒண்ணு இல்ல, கொசு. நோ, ஏய் சோனா, நாட் பாசிபிள். என்னால முடியவே முடியாது. என்ன நாட் பாசிபிள்? என்ன முடியாது? சோனா, இதை பாரு, கண்டிப்பா என்னால ஸ்கூட்டர் விற்க முடியாது, சரியா? என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கூட்டர் என்னோட உயிர், தெரியுமா? OMG ஷான், இன்னொரு வாட்டி அந்த தகர டப்பா ஸ்கூட்டர் தான் உன்னோட உயிர்னு என்கிட்ட சொல்லாத. சோனா ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் தயவு பண்ணி கேளு. எனக்கும் அந்த ஸ்கூட்டருக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அந்த ஸ்கூட்டர் நிரந்தரமா என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன்னா என்னால இருக்கவே முடியாது. அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா சோனா? அந்த ஸ்கூட்டரால தான் நம்ம 2 பேரும் முதல்ல பார்த்துக்கிட்டுமே. அதான் மெக்கானிக் ஷெட்ல நான் உன்னை பார்த்தனே. அதான்ப்பா, நீ கூட உன் காரை வச்சு என் ஸ்கூட்டர் மேல அடிச்சு. ஞாபகம் இருக்கு. ஓ, பை தி வே ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், அன்னைக்கு நீ ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிச்சிருக்க. ஏன்னா அந்த ஸ்கூட்டர் விஷயத்துல எனக்கு அன்னைக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. உன்னை மர்டர் கூட பண்ணிருப்பேன். என்ன? அப்ப உன் மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்றியா? எல்லா தப்பும் உன் மேலதான். நீ தானே வேறண்டே கொண்டு வந்து ஸ்கூட்டர்ல அடிச்ச. ரியலி ஷான்? சாரி. சரி, நான் எதுவுமே பேசல. இதை பாரு சோனா, நீ இனிமே கோவப்படுறதா இருந்தாலும் திட்டுறதா இருந்தாலும் என்ன திட்டு. ஆனா என் ஸ்கூட்டர் எதுவும் சொல்லாத, சரியா? ஓகே ஃபைன், யோர் ஸ்கூட்டர் யோர் லைஃப். ஆனா இனிமே என் கூட எங்கேயாவது வெளியே வரதா இருந்தாலும் இல்ல என்ன எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போறதா இருந்தாலும் தயவு செஞ்சு என்ன அந்த ஸ்கூட்டர்ல ஏத்திட்டு போயிடாத. ஓகே, நீ அதை கட்டிட்டாரு. சோனா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? ஸ்வீட்டியோட புக்கு. நல்ல கதைகள் இருக்கு. வாழ்க்கைக்கு தேவையான கருத்தெல்லாம் இருக்கு இதுல. சின்ன சின்ன கதைங்க தான், ஆனா வாழ்க்கையோட சாரமே இதுல இருக்கு. இதெல்லாம் நீயும் சின்ன வயசுல படிச்சிருப்பியே. ஒரு ஆள் இருப்பான், அவனுக்கு 5 பசங்க இருப்பாங்க, எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஞாபகம் இருக்குக்கா. அந்த ஆள் சாகிறதுக்கு முன்னாடி தான் பசங்க கிட்ட ஆளுக்கு ஒரு குச்சியை கொண்டு வாங்கன்னா எல்லா குச்சியையும் சேர்த்து கட்ட சொன்னா. அதை உடைக்க சொல்லி அவங்க கிட்ட சொன்னா. ஆனா யாராலையும் உடைக்க முடியல. தனித்தனியா குச்சி இருந்தப்போ எல்லாரும் அதை உடைச்சாங்க. கதையோட சாராம்சம் ஞாபகம் இருக்கா? ஆ, எல்லாரும் ஒத்துமையா இருந்தா அவங்கள யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அக்கா, சின்ன வயசுல நம்ம படிச்ச இந்த கதைய இந்த காலத்துலயும் எல்லாரும் படிக்கிறாங்கதா. அப்படி இருந்தும் நமக்கும் அவங்களுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள். அதுக்கு காரணம் இருக்கிறானோ, இந்த காலத்து பசங்க இந்த புக்கை எல்லாம் படிக்கிறாங்கன்னா அது ஸ்கூலுக்காக படிக்கிறாங்க, எக்ஸாம்காக படிக்கிறாங்க. பெத்தவங்க சொல்லி கேட்கறது இல்லைல்ல. சரியா சொன்னீங்கக்கா. ஒரு குழந்தைக்கு நிஜமான ஞானம் தாயோட மடியில இருந்து கிடைக்குது. ஆனா சுஹானா பாவம், தாயில்லாத பொண்ணு அவ. பக்குவமே இல்லாம அவ இருக்கானா அதுக்கு காரணமே இதுதான். ஆனா ஒரு நல்ல விஷயமும் இருக்கே. அவளுக்கு இன்னும் கத்துக்கிற வயசு தாண்டி போகலையே. என்ன, நாம தான் அவளுக்கு அம்மாவா இருக்க கத்துக்கணும். உனக்கு ஞாபகம் இருக்கா, பசங்க குழந்தைங்களா இருக்கும்போது இலேஷ், இந்தர், இஷிகா, இஷானுக்கு எல்லாம் நாம கசப்பான மருந்து கொடுக்கணும்னா அவங்களுக்கே தெரியாம தேன்ல கலந்து கொடுத்துடுவோம். அதான் சுஹானாவும் குழந்தைன்னு நினைச்சுக்கிட்டு நாம அதே மாதிரி தான் அவளுக்கும் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். சரி, அடுத்த கதை என்னன்னு பார்க்கலாம். கேக்குறியா? நேர்மையான விறகு வெட்டி. அவனோட கோடாலி கூட தண்ணியில விழுந்துருமே. நல்ல விஷயம் இல்ல ராணு. நமக்கு சின்ன வயசு கதைகள் இன்னும் ஞாபகம் இருக்கு. கண்டிப்பா உங்களை நான் ஜெயிப்பேன். முயற்சி பண்ணு. கண்டிப்பா நீ தோக்கதான் போற பாரு. டேய், ஒரு கையில தான் பண்ணோம், இன்னொரு கை வைக்க கூடாதுடா. உங்களுக்கு என்ன சிந்திரனா? வர வர எலெக்ஷன் மாதிரி நீங்களும் வெட்டியாவே இருக்கீங்க. என்னடா இது ஏமாத்துவல ஃப்ராட். ஏய் இஷான், நில்லுப்பா ஒரு நிமிஷம். ஆமா, நீ என்ன பாராட்டினியா இல்ல அண்ணனை கிண்டல் பண்ணியா? ஆமா அதானே, நீ என்ன சொல்ல வந்த அத முதல்ல சொல்றா. அதாவது நான் எப்ப வீட்டுக்கு வந்தாலும் நீங்க 2 பேருமே வெட்டியா தான் இருக்கீங்க. அட, என்னத்த சொல்றது போங்க. அதுக்கு காரணம் இருக்குடா. அது இவன் என்கிட்ட இருந்து சிலதெல்லாம் கத்துக்கணும்ல. இதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இவருக்கு சொல்லி கொடுக்குறேன், நீங்களும் மாறிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் இவர மாதிரி வீட்டுல உட்கார வேண்டியதான். டே இஷான், உண்மையிலேயே அப்படி ஒண்ணு நடந்தா நீ என்ன வெட்டின்னு சொல்லாத. ஏன்னா வேலை செய்யறவரை வீட்டுல உட்கார வைக்கிறது எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? என்னடா கரெக்டா? என்ன கிண்டல் பண்றது பத்தாதுன்னு என்கிட்டயே பாராட்டு வேற வேணுமா உனக்கு? அத இப்படி கொடுங்க. இதெல்லாம் நீ வெளியே போயிட்டு வந்திருக்க, முதல்ல கை கால் கழுவிட்டு வா. போ அப்படியே முகத்தையும் கழுவிட்டு வந்துரு. அதுக்கப்புறமா தான் நீ பஜ்ஜில கை வைக்கணும். அதுக்கப்புறம் பஜ்ஜி எங்க இருக்கும்? அட, பஜ்ஜி எங்கடா பறந்து போக போகுது? ஒரு நிமிஷம், பஜ்ஜி சாப்பிடுறதுக்கு எதுக்கு கையை கால கழுவணும்? தேவையே இல்லை. இந்த ஒரு நிமிஷம் இலேஷ் சொன்னது கரெக்ட் தான். ஒரு நிமிஷம் நீ இரு. நீ போ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. இலேஷ், நீ போய் கெட்சப் கொண்டு வா, சீக்கிரம் போ. விடுடா. நீ இங்க குறா, என்கிட்ட குறா. உங்களை எப்படி நான் நம்புறது? இல்ல அப்படிலாம் இல்லடா. இங்க குறா. இருடா. போற வழியில சாப்பிடணும்ல. பாத்தி அவன எல்லாத்தையும் எடுத்துட்டு போறான். இந்த பிளேட் கீழ வைங்க. அட, ஒண்ணாவது சாப்பிடு. பிளேட் கீழ வைக்கலன்னா டீ கிடையாது உங்களுக்கு. டீ அது எனக்கு ரொம்ப முக்கியம். சாப்பிடு. கொஞ்சமா சாப்பிடுற. தேங்க்ஸ் அண்ணி. இரு, இன்னொரு பிளேட் கொண்டு வரேன். அட, இங்க பாரு, யார் வந்திருக்கானே. வா. சுகானா, பஜ்ஜி சாப்பிடு. வாசனை தானே இழுத்துட்டு வந்தது. சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கா. சாப்பிடு. பஜ்ஜி சாப்பிடு, சுட இருக்கு. நல்லா இருக்குல்ல? என்னாச்சு சுகானா, நல்லா இல்லையா? இல்ல அப்போ காரம் அதிகமா இருக்கா என்ன? நல்லதா இருக்கு, பட் ஐ டோன்ட் லைக் கேப்சிகம்.
சரி, அதனால என்ன பரவாயில்ல. என்னோட ராணிக்கு விதவிதமா பஜ்ஜி போட தெரியும். ஆமா ராணி, நீ நம்ம சுகானாக்காக கேப்சிகம் போடாம வேற ஏதாவது பஜ்ஜி பண்ணிட்டு வா. சீக்கிரம் போ. என்ன அப்படி பாக்குற? அப்புறம் எனக்காக பன்னீர்ல பஜ்ஜி பண்ண. அனி எனக்கு டீ கொண்டு வரீங்களா? கொண்டு வரேன். அண்ணா அண்ணா அண்ணா, தட்டோட இவங்கிட்ட ஏன்னா இதை கொடுத்தீங்க? அட பிரச்சனை இல்லடா, பரவாயில்ல விடு, நீ கீழே கொட்டிடாதடா. நம்ம அண்ணன் தம்பியில ஒன்னா சாப்பிடுவோம்டா. இந்த சாப்பிடு சாப்பிடு. இந்த எடுத்துக்க. என்னாச்சு சோனா? உன் முகம் ஏன் ரொம்ப வாடி போயிருக்கு? ஆமா, உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? ஏய் தம்பி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நல்லாதான் இருக்கா. அண்ணி பஜ்ஜியை சாப்பிடுமா. அண்ணி பஜ்ஜியா? அண்ணி கையால செஞ்ச பஜ்ஜின்னு. தம்பி, அவர் வீட்டுல வெட்டியா இருந்து இப்படி ஆயிட்டாரு. சுகனா, சுட சுட பஜ்ஜி சாப்பிடு, அப்புறம் எப்படி மாறுறேன்னு பாரு. சாப்பிடு சாப்பிடு. எடுத்துக்கடா. ஏய், இவ்வளவு போடாதடா, கொஞ்சமா தொட்டு சாப்பிடணும்டா. ருசியா இருக்கும்ண்ணே. ருசி. எப்படி? ரொம்ப நல்லா இருக்கும். பஜ்ஜி என்னமோ நல்லதா இருக்கு. பட் கேப்சிகம், எனக்கு கேப்சிகம் பிடிக்காது. நீங்க எப்போத்துல இருந்து கேப்சிகம் சாப்பிடுறத விட்டீங்க? நான் இல்ல, அந்த மகாராணி சொன்னா. ஓ, இப்ப என்ன ஆகும்? ஒன்னும் ஆகல. சுஹானா மேடம்க்கு கேப்சிகம் போடாம பஜ்ஜி செஞ்சு கொடுக்கணுமா. எல்லாரும் உத்தரவு போடுறாங்க. நிஜமாவா? அப்பனா அவளுக்கு வெறும் கேப்சிகம் பஜ்ஜி மட்டும்தான் கிடைக்க போகுது. இது சூப்பர் ஐடியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் போடு. மொத்த கேப்சிகமே போட்டுடலாம். ஐய், ஒரு நிமிஷம் இரு. நிஷா, மிளகாத்தூள். ஓகே, நிறைய எக்ஸ்ட்ரா காரம் போடலாம். என்ன சொல்ற? மத்தவங்க எல்லாரும் சாப்பிட்டுருவாங்க, ஆனா சுஹானா மட்டும் அப்படியே வாயடிச்சு போயிடுவா. கண்ணுல இருந்து தண்ணியா கொட்டும். அப்புறம் அவ நம்மள பார்த்து தண்ணி கேட்பால, அந்த தண்ணிலயே அவளுக்கு மிளகாத்தூளை போட்டு கொடுத்துடலாம். அக்கா, நல்ல ஐடியா இது. அட, இஷான் வந்துட்டான். அவன் டீ கேட்டான், அவனுக்காக டீ போட. அட, இஷான் வந்துட்டானா? நீங்க பாருங்கக்கா, அவனுக்கு பிடிச்ச ஸ்வீட்டை நான் தனியா அவனுக்காக எடுத்து வச்சிருக்கேன். இங்க வா. அங்க பாரு, அங்க பெரிய கும்பலே இருக்கு. உன்னுடைய கணவரும் என்னுடைய கணவரும் இருக்காரே, இவங்க 2 பேரும் இஷானை சாப்பிடவே விட மாட்டாங்க. அப்புறம் இஷானை உள்ள கூப்பிட்டு கொடுத்துக்கலாம். சரி, நீ சீக்கிரம் டீ போடு. இதோ ஆயிடுச்சு, பஜ்ஜி ரெடி. ஒரு நிமிஷம், இன்னும் கொஞ்சம் எண்ணெயில போட்டுறேன்னு. அக்கா, ஒரு நிமிஷம். முதல்ல நீங்க ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்க. இல்ல, முதல்ல நம்ம வீட்டு சின்ன மருமக சாப்பிட்டு பார்க்கட்டும். இல்லக்கா, சூடா இருக்கும் போது நீங்க சாப்பிடுங்க. இந்தாங்க, சாப்பிடுங்கக்கா. நீ எடுத்துக்கோ. நிஷா, இதுல நிஜமாவே காரம் அதிகமா இருக்கு. ஜாலியா இருக்க போகுது. கேப்சிகம் போடாத பஜ்ஜி சுஹானாவுக்கு ஸ்பெஷலா. காரமே இல்ல. இப்ப சுஹானா தண்ணி, காரம் தாங்கவே முடியாது அவளுக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விட்டா பிளேட்டே சாப்பிடுற போல இருக்க. வந்துருச்சு. இந்தாங்க எல்லாம். இது இது சுகானாக்காக. சாப்பிடு. என்னாச்சு? தண்ணி குடு. தோனா இரு சோனா, தண்ணி குடி. ஒரு நிமிஷம். அண்ணி, ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் இவ்வளவு காரத்தை போட்டீங்க? அட, இவ்வளவு காரம் போடுறதுக்கு என்ன அவசியம் ராணி? அவளுக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தியா?